எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. இன்றைக்கி நம்ம கிச்சனை பற்றி பேச போகிறோம். தென் கிழக்கு மூலை, அதாவது நம்ம சமைக்கக்கூடிய இடம். அதில் என்ன வச்சா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம், அதை தான் பற்றி பேச போகிறோம். தென்கிழக்கு மூலைங்கிறது உப்பு மூலை அப்படிம்பாங்க. அதாவது சமையல் கட்டோட தென்கிழக்கு மூலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கேஸ் அடுப்பு வச்சுருக்கோம்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி வச்சுக்கோங்க. உப்பு ஜாடி கல் உப்பு தான் வைக்கணும். ஜாடியில் போட்டு வைப்பீங்களோ இல்லை மண் பாத்திரத்தில் வைப்பீங்களோ இல்லை அந்த காலத்தில் மரப்பெட்டியில் வைப்பாங்க தெரியுங்களா, அதில் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை சுற்றி என்ன வைக்கணும்னு நான் சொல்கிறேன். மஞ்சள், அதை சுற்றி மஞ்சள் தூள், அதுக்கடுத்து ஊறுகாய், நெய், பக்கத்தில் அஞ்சரை பெட்டி, 5 பெட்டி, அதுலேயும் லக்ஷ்மி வாசம் கடுகில் வாசம் பண்ணுறான் சுவாமி என்ன. அதுக்கு மேலே செல்ஃபில் கீழே இது வச்சுருக்கோம். அதுக்கு மேலே துவரம்பருப்பு யார்? முருகன். உப்பு யார்? அன்னலக்ஷ்மி. நெய் யார்? மகாலட்சுமி. அதாவது அன்னபூரணி. உப்பு வந்து அன்னபூரணி. சரிங்களா? இதெல்லாமே வைங்க. வச்சுட்டு நீங்கள் உப்பு எடுக்கும்போது கையில் தான் எடுக்கணும். கையில் எடுத்து தான் போடணும். அப்போ தான் நீங்கள் கைராசிக்காரவங்கன்னு பேர் எடுப்பீங்க. சரிங்களா? மேலே அடுப்பு எல்லாம் வச்சுருக்கீங்களா? கீழே வந்து அரிசி வைக்கணும். கீழே அரிசி குனிஞ்சி தான் எடுக்கணும். அதே மாதிரி அரிசியை டம்ளர்லையோ வேறு எந்த பொருள் வச்சும் எடுக்கக்கூடாது. உலக்கு இருக்கு இல்லைங்களா, ஆளாக்கு, உலக்கு, வீசம்படி, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அளந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம். சரிங்களா? அதே மாதிரி சில பேர் அரிசி களையிறதுக்கு முன்னாடி அரிசி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது போடக்கூடாது. அப்படி போட்டால் கடன் வரும். அப்படி சாப்பிடக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். அரிசி எல்லாமே கீழே இருக்கணும். தண்ணி பானையும் கீழே இருக்கணும். தண்ணி பானையும் தெய்வம்தான், அதுவும் கீழே இருக்கணும். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லது. ஊறுகாய் யாருங்க? குபேரங்க. நீங்கள் சாப்பிடும்போது யார் வந்து உட்கார்ந்தாலும், நீங்கள் உட்கார்ந்தாலும் சாப்பாடு, தண்ணீர், ஊறுகாய், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. தண்ணீர், கண்டிப்பாக தண்ணீர், இதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட வீட்டில் பணப்புழக்கம் பெருகும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஓகேங்களா?